சார். சார் வாங்க வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் பிரச்சனை? நல்ல வேலை சார், பசங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீங்க கத்தி கூப்பாடு போட்டு விரட்டினீங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். அதுக்கப்புறம் நீங்களே மனசு மாதிரி பசங்க கிட்ட போன்ல ரேட் பேசுனதா சொன்னாங்க. அப்பதான் சார் உசுரே வந்துச்சு. உங்க பசங்களுக்கு விவரம் பத்தல. என்ன சார் சொல்றீங்க? எந்த கடையில எதை வாங்கணும்னு ஒரு யோசனை வேண்டாமா சார்? பசங்க ரொம்ப விவரமாச்சே சார். நான் லஞ்சம் வாங்குறதே என் வீட்டுக்கு இல்ல, என் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம லஞ்சம் வாங்குறீங்களா? அதான் சார் காளிமுத்து. சூப்பர் சார். ஆபீஸ்ல யாராவது டைம் கேட்டா கூட லஞ்சமானு கத்தி சவுண்ட் கொடுத்து ஒரு பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். பாக்குறவங்க சார் ரொம்ப கண்டிப்புன்னு நினைப்பாங்க. லஞ்சம் வாங்கினாலும் வாங்கலன்னு நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுல ஒரு பெருமை பாருங்க. இது ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்லயும் தான். என் சம்சாரம், என் மக யாருக்கும் தெரியாது. அப்பா மாதிரி ஒரு ஆபீசரை எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு பெருமை. இவங்க வந்தப்போ என் மாப்பிள்ளையும் வீட்டுல இருந்தாரு. வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி சகிதமா வந்து தனியா பேசணும்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னா என் வீட்டுல என்ன நினைப்பாங்க? அதான் சவுண்ட கொடுத்து துரத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா போன் பண்ணி உங்க ஆளுங்களை பிடிச்சு வேலையை முடிச்சிட்டேன். சார், லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுற ஆளுகளை பார்த்திருக்கேன். ஆனா லஞ்சம் வாங்குறதுலயே இத்தனை ட்ரிக்ஸோட இருக்கிற ஆளை இப்பதான் சார் பாக்குறேன். என்ன சார் பண்றது, வீடு அப்படி. ஏன் சார்? வீட்டுக்கு தெரிஞ்ச பொண்டாட்டி மனசு விட்டுருவா சார். தப்பு சார். என் வீட்டுல லஞ்சம் வாங்காம போனாதான் பிரச்சனையே. நீங்க சொல்லி கொடுங்க சார். லஞ்சம் வாங்குறது ஒரு ஆபீஸரோட கடமை அப்படின்னு. அது முடியாது சார். சரி விடுங்க. இந்தாங்க சார், நீங்க கேட்ட அமௌண்ட். சார், சரியா சொன்ன அமௌண்ட் கொடுத்துட்டீங்க சார். பின்ன நான் வெளியில வர்றதுக்கு முதல் காரணமே நீங்க தானே சார். வச்சுங்க, பாக்கெட் நிரப்பியாச்சு. அடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. டேய், சாரை கூட்டு போறேன். நான் பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேனே. ஓகே சார். அப்படியே பொண்டாட்டி பிள்ளைக்கு 2 பார்சல் தாராளமா வாங்கிட்டு போங்க சார். பசங்க கவனிச்சுக்கோங்க. போங்க சார். என்னண்ணா இவன் இவ்வளவு பிச்சைக்காரனா இருக்கான்? அதை விடுறா, லஞ்சம் வாங்காத மாதிரி நடிக்கவா செய்யறானே. அது சரிண்ணே. பொதுவா எந்த விஷயத்துக்கும் காசை தூக்கி வீச மாட்டீங்க. இப்ப என்னடா கட்டுக்கட்டா அடிச்சு விடுறீங்க? டேய், இது எல்லாம் என்னோட சொந்த பணம்டா. என்னடா? இல்லண்ணா, சொந்த பணம்னு சொன்னீங்களா? அதான். டேய், இந்த சொந்த பணத்துக்கெல்லாம் ராக்கெட் வட்டி போட்டு காயத்ரி மேடத்திட்ட வசூல் பண்ணிடுவேன்டா. பார்த்தேன். எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கும்டா. சரி சரி, நீ போய் பார்ட்டில எனக்கு பிடிச்ச எல்லாம் ரெடி பண்ணு. நான் மினிஸ்டர் பார்க்கவே முடியல சுஜாதா. பார்த்திருந்தா அவர்கிட்ட என்னன்னு கேட்டிருப்பேன். என்னங்க இது? போகும்போது எவ்வளவு உற்சாகமா போனீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க? அவர் என்ன பார்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என் பேரை சொன்னாலே கோவப்படுறாராம். அவர் பிஏ சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கார்த்திக் இப்படி சொல்றீங்க? இந்த ஆர்டர் கிடைச்சா நமக்கு நல்ல லாபம் வரும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், நல்ல நெட்வொர்க் கிடைக்கும்னு சொன்னீங்களே. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. எதையுமே கரெக்டா பிளான் பண்ணி தான் செய்வேன். இந்த ஆர்டர் கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கையில சப் கான்ட்ராக்டர்ஸ்க்கு அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டேன். இப்ப போய் திருப்பி கேட்டா தப்பாயிடும். ஏன் மாப்ள கேட்கலாமே? கோத்தம் விட்டு அக்கா இப்படி பேசுது. இல்ல ஆண்டி, இனி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்தா அவங்க கிட்ட சட்டன் போய் நிக்க முடியாது. அதுக்கும் மேல அவங்க வந்த ஆர்டர் நிறுத்தி வச்சுட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அட்வான்ஸ் நம்ம திருப்பி கேட்டா அது அவங்களுக்கும் இழப்பு தான். அத்தை கிட்ட பேசுனீங்களா கார்த்திக்? போன் பண்ண அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கும் கவலை இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஆர்டர் கை நழுவி போனதே இல்லை. என்னால் நம்பவே முடியல. தம்பி, அது ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின கையோட நீங்க சுஜாதா கிட்ட தண்ணி கேட்டு குடிச்சிட்டு போயிருக்கலாம். நீங்க போனது நல்ல காரியம் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஏய், என்னடி நீ? இல்லக்கா, என்ன இருந்தாலும் முதலாளி அம்மா வாழ்வரிசை கிடையாதுல்ல. நல்ல காரியத்தை அவங்க ஆரம்பிச்சு வச்சா அது எப்படி சரியாகும் சொல்லுங்க? ஏய் அக்கா, என்ன பேசுறீங்க? அறிவியல் உங்களுக்கு? ஆண்டி, இவங்க இப்ப என்ன சொல்ல வராங்க? நீங்க கோவப்படாதீங்க மாப்ள. இவ ஒரு லூசு. எப்ப என்ன பேசணும்னு தெரியாம பேசுவா. போடி, அப்படி போ போ. என்னம்மா பேச தெரியாது? யார் வீட்ல இருந்துகிட்டு யார பேசிட்டு இருக்காங்க? டென்ஷன் ஆறாளே. ஏண்டி அறிவு கட்டவளே,
எப்ப எதை பேசணும்னு தெரிய வேண்டாம். இப்ப நீ என்ன சொல்ல வர? சம்மந்தி அம்மா கணவனை இழந்தவங்க, அவங்க எதையும் தொட்டு கொடுத்தா உருப்படாதுன்னு சொல்ல வரியா? ஏதோ வாய் தவறி சொல்லிட்டியேன்னு மன்னிச்சு அனுப்புற. இதே வேற ஆளா இருந்தா வீட்டை விட்ட விரட்டிருப்பேன். அக்கா அறிவு கட்டவள பேசுறா பார் பேச்சு. ஏண்டி சம்மந்தி அம்மா இல்லாமையா இந்த கம்பெனி ஆர்டர், சொத்து, சுகம் எல்லாம்? அவங்க யாருன்னு நினைச்சு நீ அப்படி பேசுற? அவங்க முன்னாடி வந்து நின்னா போதும்டே, நடக்காதது எல்லாம் நடக்கும். மாப்பிள அவங்கள தெய்வமா நினைக்கிறாரு, நீ என்ன பேசுற? மாப்பிள ஒரு லூசு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டி, அம்மா இல்லாம நான் எந்த காரியமே செஞ்சதில்ல. அவங்களோட உழைப்பு தானே இதெல்லாம். இன்னும் சொல்ல போனா அம்மாவை இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பாக்குறவங்க தான். ஆனா இப்போ அப்படி இல்ல. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க முதலாளி அம்மா சடங்கெல்லாம் பாப்பாங்கன்னு. அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா இதை ஆரம்பிச்சு வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னேனே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல. இந்த காலத்துல படிச்சவங்க தான் ராசி நேரம் எல்லாம் பாக்குறாங்க. முதலாளி அம்மாவும் அதை பாப்பாங்கன்னு தான் சொன்னேன். தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க ஏன் மாப்பிள வருத்தப்படுறீங்க? இவ சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்க போய் மத்த வேலையெல்லாம் பாருங்க. சுஜாதா, நீயும் டென்ஷன் ஆகாத. இவள நான் பேசிக்கிறேன், நீ மாப்பிளைய கூட்டிட்டு போ. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆளு பாரு ஆளு. அம்மா இனிமே பாத்திரத்துக்கு சொல்லு. நீங்க வாங்க. ஹலோ சுரேஷ். ஹலோ சார், எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம் சுரேஷ்? இல்ல சார், கம்பெனில மெஷின் எரிஞ்ச விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு. என்ன சுரேஷ், ஏதாவது க்ளூ கிடைச்சதா? எரிச்சது யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் சார், அந்த விஷயமா உங்ககிட்ட பேசலாம் தான். நீங்க நேரா நம்ம வீட்டுக்கே வந்துருங்களேன். வாங்க சுரேஷ். சரிங்க சார். என்னங்க என்னாச்சு? அண்ணன் மிஷின் அடிச்சு உங்களை கண்டுபிடிச்சிட்டாரா? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். வரட்டும், யாருன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு. புண்ணியமா போச்சு. நான் நினைச்சது வீண் போகல. வேண்டிக்கிட்டது பலிச்சிடுச்சு. எரிச்சது யாருன்னு தெரிஞ்சா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க அவங்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சா விடக்கூடாதுங்க. நிச்சயமா. அக்கா அக்கா எப்படியோக்கா நீ நினைச்சத நடத்தி காமிச்சிட்ட. நீ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும் போதெல்லாம் நான் ரொம்பவே யோசிப்பேன்க்கா. இது நடக்குமா நடக்காதான்னு சில சமயம் சந்தேகம் கூட படுவேன்க்கா. ஓ மாமா எனக்காக இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நீ நினைச்சு கூட பாக்கலல்ல? இல்லக்கா. அதான் காயத்ரி எப்படி சொல்லி வச்சு அடிச்சேன் பாத்தியா? அன்னைக்கு அவருன்னு படிச்சது எதுக்காக, வீட்டை விட்டு விரட்டினது எதுக்காக? அம்மா அப்பா தம்பின்னு இவங்களுக்காக தானே. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் அடிச்சு விரட்டுவேன். இப்ப அவருக்கு நான் சொல்ற ஒவ்வொன்னும் வேத வாக்கு மாதிரி. எங்க ஜெயிலே இருந்துட்டா இதெல்லாம் பண்ண முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். என்ன ஜெயிலையே நிரந்தரமா வைக்கிறதுக்கு பிரகாஷ் வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவன் நினைச்சு இங்க எதுவும் நடக்க போறதில்ல. பிரகாஷ் சொத்தை எழுதி கொடுத்துட்டான். அவன் பாவம் நினைச்சு எங்க தான் சொத்துல இவர் பாதியை கொடுத்துருவாரோன்னு நினைச்சேன். இனி 5 நயா பைசா கூட அவனுக்கு கொடுக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் மேல அவனை தன்னோட எதிரியா நினைக்கிறாரு. அக்கா இதுல ஒரே ஒரு வருத்தம் தான்க்கா. என்ன? இல்ல அத்தனை சொத்தையும் நீ அடையணும்னு நினைச்ச. ஆனா பிரகாஷோட சொத்து ராகினிக்கு போயிடுச்சே. போகட்டும், அவ சொத்தை ராகினிக்கு கொடுத்துட்டு அவ ரோட்ல நிக்கட்டும். சத்தியா பிச்சை எடுத்து காப்பாத்தட்டும். நமக்கு தான் மத்த எல்லா சொத்தும் வந்துருமே. வரும், வர்ற வெப்ப. அக்கா எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும்க்கா, அது போதும். ஆமா, உன் வீட்டுக்கார எங்க? கோர்ட்டுக்கும் வரல, இங்கேயும் காணோம். கோர்ட்டுக்கெல்லாம் வந்தாருக்கா, அப்புறம் எங்க போனாருன்னு தான் தெரியல. நன்றி கெட்ட மனுஷன். வரட்டும், வச்சுக்கிறேன்.
இது சாமி படம் கூடவா வாங்கிட்டு வரணும்? எல்லாத்தையும் பிரிச்சவங்க பூஜை ரூமையும் பிரிச்சுட்டாங்கம்மா. அதுவும் இல்லாம கெட்ட எண்ணத்தோட கும்பிட்டு கும்பிட்டு சாமியோட சக்தியும் போயிடும். அதான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். சத்யா, இதுலத்தையும் கிச்சன்ல வச்சிரு. சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம். சத்யா, சதியால பிரிஞ்சத நாம தான் சேர்த்து வைக்கணும். வா. அப்பா, என்னம்மா? அத்தை, நம்ம வீட்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. என்னடா பிரகாஷ் இதெல்லாம்? வீடும் பிரிஞ்சு உறவும் பிரிஞ்சு என்னடா இதெல்லாம்? அப்பா, நான் தான் சொன்னேன்ல, எல்லாம் அந்நியார் பண்ண சதியால வந்ததுன்னு. மாமா, அவங்க கோவத்தோட இருந்தாலும் நாங்க பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம் மாமா. நீங்க தான் சொல்வீங்களே, சண்டையில யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா சண்டையே இருக்காதுன்னு. நாங்க விட்டு கொடுக்குறோம். ஆமாப்பா, உண்மை தெரிய வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்னதானப்பா இருக்க போறோம். இன்னில இருந்து எனக்கும் சத்யாவுக்கும், ஏன் உங்களுக்குமே இது புது வீடு, புது வாழ்க்கைன்னு நினைச்சுக்கங்க. வாங்கப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்க்கையை தொடங்கி வைங்க. வா ஜானகி. கடவுளே, நாங்க உயிரோடு இருக்கும்போதே இப்படி பாகம் பிரிக்க வச்சு அதை எங்களை பார்க்க வச்சுட்டியே. இதுதான் உன் ஆசையா? கூடிய சீக்கிரம் இங்க இருக்கிற எல்லாருடைய மனசுலயும் பகை இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ வைப்பா. நாங்க சொத்து கேட்கல, சுகம் கேட்கல, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். நீதான் அருள் செய்யணும். கோர்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீயும் பார்த்திருப்ப. மேல்முறையீடு பண்ணணும்னு பிரகாஷ் நினைக்கிறாரு. நீதான் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த குடும்பம் ஒன்னா சேரணும். இந்த தடவை தப்பு எதுவும் நடக்கக்கூடாது. மேல்முறையீடுல எல்லா உண்மையும் வெளியே வரணும். அப்பதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேரும். கடவுளே, என் கல்யாணத்தப்பையோ என் குடும்பம் எப்படி பிரிஞ்சு நிக்கணும், எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வை. அம்மா, அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்கப்பா. நல்லா இருங்க. வா, பால் காய்ச்சல். என்னக்கா இப்ப பாரு என் நடிப்ப. இத வச்சுக்கோ. குடி. இந்தா, இத கொண்டு போய் உள்ள வச்சிரு. இரு சொல்றேன். அத்தை, மாமா, சத்யா பிரகாஷ் எங்க? பால் காய்ச்சறாங்கம்மா. நீ ஏன் சொல்லு காயத்ரி, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? இப்படியே போனா அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெருசா போய் அப்புறம் என்னமோ அத்தை, எனக்கு மனசே சரியில்லை. நான் இப்பவும் சொல்றேன், என் மனசார இந்த பாக பிரிவுக்கு நான் சம்மதிக்கல. அவர் கோவத்தை அடக்க வேற வழி தெரியல. அவர் கோவத்தை அடக்கதான் நான் அவரை உட்கார வச்சேன். இப்படியெல்லாம் பேசுவாருன்னு எனக்கு தெரியாது அத்தை. வேற வழி தெரியாம நான் அவர் பக்கம் நிக்க வேண்டியதா போச்சு. நானும் அவர் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தா அவரை தனிமைப்படுத்தினதா நினைச்சிருப்பாரு. அதனாலதான் அத்தை அப்படி நின்னு. யாரும் வெளியில போக கூடாது, அவர் அமைதியாகணும்னு நினைச்சுதான் இத சொன்னனே தவிர பிரிக்கணுங்கிற எண்ணம் என் மனசுல துளி கூட இல்ல. மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குமா? மாமா, எனக்கு மட்டும் அந்த பயம் இல்லையா? நீங்க கவலைப்படாதீங்க. பொம்பளை ஒருத்தி நினைச்சா என்ன வேணா செய்வா. அவர்கிட்ட சமயம் பார்த்து பக்குவமா நான் பேசுறேன். இந்த வீட்டை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒத்துமையா மாத்தி காட்டுறேன். விலகி போனாதானே விட்டு போகும். நாம தான் பக்கத்திலே இருக்கோமே.
சமையல் கட்டையும் பூஜை ரூமையும் பிரிச்சுட்டா உறவை பிரிச்சுட முடியுமா? நீங்க கவலையே படாதீங்க. இதுக்கு ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சேர்த்து வைக்கிறேன். நாம இப்ப கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் ராகினி கல்யாணத்துல தான். இத முதல்ல நல்லபடியா எல்லாரும் முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம். என்ன அந்நியார் வாய்ஸ் கேக்குது? வசதியா என்ன நம்புங்க மாமா, நான் இருக்கேன். நான் சேர்த்து வைக்கிறேன். அந்நியார நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. செம சிரிப்பு வருது. டேய் அட போங்கப்பா, ஆடு நினைதுன்னு கரடி அழுதுதான். ஓனாய் கதை பழசு, அதான் மாத்தி சொன்னேன். என்னடா இது, அவ அக்கறையா பேசுறா, நீ இப்படி பேசுற? அம்மா, அக்கறையா யார் பேசுறா, எதுக்கு பேசுறாங்கன்னு மட்டும் யோசிங்க. திட்டம் போட்டு கொடுத்தவங்களே அக்கறையா பேசினா அடுத்து ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். பாத்தீங்களா மாமா, நான் எவ்வளவு இறங்கி வந்தாலும் இப்படிதான் பேசுறாரு. ஆமா, இறங்கி வேலை பார்த்து தானே நினைச்சதை சாதிச்சிருக்கீங்க. பிரகாஷ், குமார் மேல உள்ள கோவத்தை காயத்ரி மேல ஏன்டா காமிக்கிற? அவ என்ன பண்ண? அந்நியரே சொல்லுங்க, பண்ணதெல்லாம் சொல்லுங்க. அப்பா, அவங்க பண்ண சதி எல்லாத்தையும் சொல்ல முடியல, தயக்கமா இருக்கான். பிரகாஷ், உங்க சதி எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். பிரகாஷ், நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. அம்மா பின்ன சத்யா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. அக்கா மோனிகா. மோனி, மோனிகிட்டி வா, அப்ப தூக்கிற. மோனி வா. மோனி, மோனி, நீ சொன்ன மாதிரிதாம்மா நான் ஜெயில இருந்தேன். தப்பே பண்ணலனாலும் நீ சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டு தான் நான் ஜெயில இருந்தேன். அதனால அவங்க நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி வெளியில விட்டுட்டாங்க. ஆமாமா, அம்மா எந்த தப்பும் பண்ணல, ஜட்ஜே சொல்லிட்டாங்க. என்ன மோனி குட்டி, நீ அவங்கள தானே நம்பின, ஆனா அதெல்லாம் பண்ணதே அவங்க தான் வீட்டை எரிச்சாங்க. ஆமா மோனி குட்டி, கோர்ட்ல ஜட்ஜு இவங்கள எச்சரிச்சிருக்காங்க. வினோ சும்மா இரு. ஏன் காயத்ரி, வினோ ஏன் அதட்டுற? அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, சொல்லட்டும் விடு. மோனி, நம்ம கார்ல வரும்போது நான் சொன்னதை நீ நம்பல. அம்மாவை மாட்டி விட்டது, அம்மாவுக்கு எதிராக சதி பண்ணதெல்லாம் தோ இவங்க தான். ஆமா மோனி, அவங்க தான் பேட் சித்தி பேட் சித்தப்பா. வினோதினி, குழந்தைகிட்ட போய் என்ன பேசுற நீ? ஆமா, அந்த குழந்தைக்கு தானே அவங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்து பெத்தவங்க எங்களை கூட வெறுக்க வச்சிருக்காங்க. இப்போ உண்மையை சொன்னா அதுக்கு உங்களுக்கு கோவம் வருதா? குமார், என்னடா அது? பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிற, ரொம்ப தப்புடா அது. விதைச்சதும் அவங்க தான், அறுவடை பண்ண போறதும் அவங்க தான். நீ வா மோனி. அம்மா மேல பழி சொல்லி செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது அவங்க தான். அவங்க கெட்டவங்க மோனி, அவங்கள இனிமே நம்பாத, சரியா? வா போலாம். என்னங்க இது, குழந்தைகிட்ட போய் இப்படி வெறுப்ப சொல்லி தராங்க? அம்மா விடுங்கம்மா, அப்படி இருக்கட்டும். எங்களை தப்பானவங்க நினைச்சு மோனிஷா குமார் கூட இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். என்னடா பிரகாஷ், மோனி குட்டி மேல நீ எவ்வளவு உயிரா இருக்க, அவளை பிரிஞ்ச உன்னால எப்படிடா இருக்க முடியும்? அப்பா, மோனிக்கு நான் முக்கியங்கிறத விட அவளுக்கு குமாரும் அண்ணியாரும் தான் முக்கியம். அதான் அன்னைக்கு சொன்னனே, ஸ்கூல்ல என்ன சொன்னாங்கன்னு அது இன்னும் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குப்பா. மோனிக்கு அவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சா அவளோட மனசு பாதிக்கப்படணும்னு சொன்னாங்க. என்ன பண்றது, ஒரு தடவை மோனிஷாக்கு பயந்துதான் அவங்க பண்ண சதியை சொல்லாம இருந்தேன். இப்பவும் மோனிக்காக தான் விட்டு கொடுக்குறேன். அதுக்கு இல்லைங்க, அந்த சின்ன குழந்தை மனசுல கூட வன்மத்தை பகையும் வளர்த்து விடுறாங்களே, அது அந்த குழந்தைய தப்பா தானே வழி நடத்தும். அதை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. சத்யா, அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், பக்கத்துல தான் நாம இருப்போம், நாம பார்த்துப்போம். நிரபராதினா அந்நியார சொல்ல போய் தானே குமார் இத்தனை துள்ளு சொல்றான். நம்ம கையில ரெக்கார்ட் இருக்கு சத்யா, ஏகாம்பரம் பேசின வாய்ஸ் இருக்கு, அதை வச்சு முடிச்சு வைப்போம். என்னாச்சுங்க? என்னாச்சு? வைரஸ் அனுப்பியிருக்காங்க. என்னாச்சு பிரகாஷ்? வைரஸ் என்னடாச்சு?
ஐயோ போச்சு. என்னன்னு கேக்குறோம்ல. டோட்டல் எரேஸ் அடிச்சேன். அசோக்குக்கு தான் ஏதோ வந்திருக்குன்னு அக்செப்ட் பண்ண. எல்லாம் போச்சு. ஏகம்பரம் வாய்ஸ் முதற்கொண்டு எல்லாம் போச்சு. ஐயோ என்னங்க நீங்க காப்பி பண்ணி வைக்கலையா? இல்ல பண்ணணும்னு நினைச்சேன். என்னண்ணா நீ முக்கியமான விஷயமாச்சே, கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. என்னங்க அதானங்க அப்பீல் பண்றதுக்கு வேணும். என்ன பண்ண போறேன்னு தெரியல சத்யா. யார் இதை பண்ணிருப்பா? வேற யாரா இருக்க முடியும்? அந்நியரை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. என்னடா சொல்ற? ஆமாப்பா, ஏற்கனவே செஞ்சவங்க தானே. பிரகாஷ், அப்ப இந்த மேல்முறையீடு அப்படி இப்படின்னு சொன்னீங்க, என்ன பண்றது? தெரியலம்மா. ஆ